ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கூகுள் பிக்சல் பட்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் பிக்சல் பட்ஸில் வந்து அந்த ஃபஸ்ட் வெர்ஷனை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைம்லையும் இந்த பட்ஸ் வாங்கலாம்னு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்பவும் போல இப்போ அன்பாக்சிங் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கூகுள் பிக்சல் பட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ரேப்பரோட ஒயிட் கலர்ல இருக்கு இந்த பாக்ஸ். எல்லா பக்கமும் அந்த கூகுளுக்கான அந்த ஜி பிராண்டிங் இருக்கு. பேக் சைடில் பார்த்தோம்னா இந்த பட்ஸோட கம்பேட்டிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக டிடபிள்யூஎஸ்ல பார்க்குற அதே இன்ஃபோஸ் தான். டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா எம்ஆர்பி 10,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் இந்த பிக்சல் பட்ஸே இருக்கு. ஸோ இந்த கேஸுமே வந்து ஒரு சின்ன பேப்பரில் ரேப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கலர் பார்த்தோம் அப்படின்னா கிளியர்லி ஒயிட் அப்படின்னு பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு டல் ஒயிட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த பட்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு USB to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்ல லென்த்தியாகவே இருக்குது. குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே மொபைலுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேப்பர் ஒர்க்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சின்ன பாக்ஸில் எக்ஸ்ட்ரா ஏர்பட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பேப்பர் ஒர்க்ஸ்னு பார்த்தோம்னா யூசர் கைடும் சேஃப்டி கைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஃப்டி கைடு. நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் யூசர் கைடு. இதில் வந்து கனெக்டிவிட்டி பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நிறைய லாங்குவேஜஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேஸில் அவங்க கொடுத்துருக்க ரேப்பரை ரிமூவ் பண்ணலாம். இந்த ரேப்பருமே ரிமூவ் பண்ணுறப்ப இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ எல்லா பக்கமுமே ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அதை எடுக்கும் போது ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது எடுக்க முடியல. அந்த அளவுக்கு குவாலிட்டியான பேக்கேஜாக இருந்துச்சு. இப்போ இந்த பிக்சல் பட்ஸோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்ஸோட கேஸ் லைட்டாக ஓவலான டிசைனில் இருக்குது. அவுட்டரில் மேட் ஃபினிஷிங்லையும் இன்னரில் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸியான ஃபினிஷ்லையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிடபிள்யூஎஸுமே அவுட்டரில் மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இன்னரில் பார்த்தோம்னா கிளாஸியான ஃபினிஷில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கீழே டைப் சி போட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் எந்த ஒரு பிராண்டிங்குமே கொடுக்கல. இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க கனெக்டிவிட்டிக்காக. ஓப்பன் பண்ணணும் இப்படி இருக்கும் பாருங்க. அந்த பட்ஸில் மட்டும்தான் ஜி அப்படிங்கிற சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பில் குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ வர OnePlus பட்ஸ் ப்ரோவோட பில் குவாலிட்டி இந்த இயர்ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரி சாம்சங் பட்ஸ் ப்ரோவோட பில் குவாலிட்டி இந்த இயர்ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இதோட பில் குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போவுமே இந்த பட்ஸோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா above 5,000 தான் இருக்குது. கொஞ்சம் சீப்பரான இயர்ஃபோன்ஸ்லாம் கிடையாது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பில் குவாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேஸோட திக்னஸ், காம்பேக்டான டிசைன் அப்படிங்கிறதுனால இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேஸ்லேருந்து டிடபிள்யூஎஸ் எடுத்து யூஸ் பண்ணுறப்ப இருக்க அந்த ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ரீமியமான இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபிட்னஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஜென்ரலாக பட்ஸ் டைப் அப்படிங்கிறப்ப ஃபிட்னஸ் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்க அந்த எக்ஸ்ட்ரா ரப்பரிஷ் டிசைன் வந்து அந்த ஃபிட்னஸை இம்ப்ரூவ் பண்ணுன்னு தான் சொல்லணும். ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ஜாகிங் பண்ணாலும் ரன்னிங் பண்ணாலும் சீக்கிரமாக கீழே விழுந்துடாது. இந்த கூகுள் பிக்சல் பட்ஸில் IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தண்ணி பட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு வாட்டர் டெஸ்ட்டுமே பண்ணலை. நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தைரியமாக இல்லை மலையிலையும் எங்கேயும் வந்து தண்ணி இருக்க இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அடுத்ததான் இந்த பிக்சல் பட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் தனியாக ஒரு ஆப்பும் இருக்குது. பிக்சல் பட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சல் பட்ஸ் ஆப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்ததும் வந்து ஃபைன் டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபைன் டிவைஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அலாரம் வந்து அடிக்கும். அதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே டச் கண்ட்ரோல்ஸ். சிங்கிள் டேப்பில் என்னென்ன பண்ணுவோம், டபுள் டேப்பில் என்ன இருக்கும், ட்ரிபிள் டேப்பில் என்ன மாதிரியான டச் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கும் கால் அட்டன் பண்ணுறதுக்கும் சிங்கிள் டேப், டபுள் டேப் பண்ணோன்னா நெக்ஸ்ட் ட்ராக் போகிறதுக்கு கால் ரெஜெக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ப்ரீவியஸ் ட்ராக் போகிறதுக்கு ட்ரிபிள் டேப். நம்ம எல்லாத்துலேயும் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது தான். டிஃபால்ட்டாக என்னென்ன டச் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சவுண்டு. இந்த சவுண்டில் வந்து பார்த்தோம்னா பேஸ் பூஸ்ட், அடாப்டிவ் சவுண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வியர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மியூசிக் கேட்கும் போது இதை சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் இதை பேஸ் பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால பீட் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் அந்த பேஸில் வந்து டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லலாம்.
நல்லா இருக்குது. அதே மாதிரி அடாப்டிவ் சவுண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம் பேலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கேட்கும்போதே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா எந்த சைடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னியர் டிடெக்ஷன் வந்து இருக்குது. இன்னியர் டிடெக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்ஸ் 2ல நம்ம இதுக்கு முன்னாடி OnePlusல பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் நல்லா எஃபெக்டிவாகவே இருந்துச்சு. நல்லாவே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மோர் செட்டிங்ஸில் பார்த்தோம்னா ஃபேம்பேர் அப்டேட்டு, இந்த TWS பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். மாடல் என்ன, இந்த மாதிரி இன்ஃபோஸ் ஃபுல்லாக இந்த மோர் செட்டிங்ஸ்குள்ளே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சாஃப்ட்வேர் பற்றி, வேறு எதுவும் கிடையாது. அடுத்ததாக இந்த பிக்சல் பட்ஸில் ANC வந்து கிடையாது. இருந்தாலும் கால் குவாலிட்டி மோசம்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கும் நம்மளோட வாய்ஸ் தெளிவாக கேட்டுச்சு, அவங்களோட வாய்ஸுமே நம்ம கிளியராக தான் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை டிராஃபிக்கில் இல்லை ரொம்ப நாய்ஸியான இடத்துல இருந்தீங்கன்னா அந்த ANC இல்லாததை மிஸ் பண்ணுவீங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. கால் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. அடுத்ததாக இந்த பிக்சல் பட்ஸோட ஆடியோ குவாலிட்டின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்னென்னலாம் ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ நீங்கள் ஹை ஃப்ரீக்வன்சிஸில் மியூசிக் கேட்குறீங்க, இல்லை நல்ல வோக்கல்ஸ் இல்லை ட்ரிபிள் அதிகமாக இருக்க மியூசிக்ஸ்லாம் கேட்குறீங்க அப்படின்னா கூட எந்த ஒரு இறைச்சலும் இல்லாமல் கிளியராக கேட்க முடியுது. ரொம்ப கிளியராக இருக்குன்னு சொல்லலாம், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, நீங்கள் கேட்குற சாங்கில் மியூசிக்கில் இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட அந்த ஒவ்வொரு மியூசிக்ஸோட டீட்டெயிலிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் சவுண்ட் செப்பரேஷனை பற்றி நீங்கள் கவலை ஏற்பட தேவையில்ல, சவுண்ட் செப்பரேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பட்ஸில் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு லோ ஃப்ரீக்வன்சிஸில் சாங் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேஸை மிஸ் பண்ணுவீங்க. மொத்தமாக ஒரு மியூசிக் கேட்குறப்பையோ இல்லை சாங் கேட்குறப்பையோ அந்த சாங்கில் ஒரு பீட்டை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. நான் வந்து OnePlus Buds Z2 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து அந்த OnePlus Z2ல நான் ஒரு சாங் கேட்டுட்டு அதே சாங்கை இந்த பட்ஸில் கேட்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு சாம்சங் லெவலியூவில் கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டீசெண்டான அவுட்புட் இருக்குது, பட் கொஞ்சம் பீட் மட்டும் மிஸ் ஆச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த பிக்சல் பட்ஸோட ஆடியோ பற்றின என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்னதுக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த பிக்சல் பட்ஸோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோவில் சந்திப்போம். கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் முன்னாடி வாங்களேன். ஃபிட்னஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரியணும். கொஞ்சம் முன்னாடி வாங்க. வெயில் படட்டும். நல்லா வந்து இது இயர்ஃபோனை கேப்சர் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கா காதில்? கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. எனக்கு கிட்ஸ்ன்னு இருக்குது.